சுந்தரராஜு காலை வணக்கம். ரொம்ப அபாரமாக இருக்கியா? நல்ல அருமையாக அமைதியாக நல்ல இடம், ஃப்ளாஷ் இல்லாமல் இவ்வளவு விரிவான நாடு, இல்லை விசாலமான நாடு. வெரி குட். சாப்பிடுங்க. இப்போ முதல் சுமைய பட்டாணிக்கு வந்திருக்கோம். வணக்கம். சாப்பிடுங்க. சுந்தரராஜு அவர்கள் வந்து காலை உணவை செய்கிறார். और फर्स्ट टाइम रोटी है, वाटू रोटी, உஷ்ணமா இருக்கிறதுனால ஆறாம் பேர் கையில் காயம். இது வந்து 1ஆம் ஆண்டு அன்ப்ரொடக்டிவ் ரெடி. இது 1ஆம் ஆண்டு. பிள்ளைங்க இல்லை அடுத்த வருஷம் சார் இதெல்லாம் நல்லா இருக்கு. எல்லோருக்கும் வணக்கம். ஓகே. இதில் யார் யார் சிங்கப்பூருக்கு வந்துருக்கீங்க? ஓகே. நீ வந்துருக்கியா? வெரி குட். எப்போ? சிங்கப்பூர் நல்லா இருக்கா? படிச்சுட்டு எல்லாம் வேலைக்கு வாங்க. அங்கே எங்களுக்கு மலேசியா தான் நல்லா. ஓகே. தாய்நாட்டை நேசிக்கணும் முதல் இது. ஓகே, ரொம்ப நன்றி. பாடத்தை கவனிக்க மாட்டோம். பிரின்சிபல் அப்படி இல்லை. நாங்கள் எங்கள் பாடத்தை இதுதான் புண்ணியவான் சார், பெரிய எழுத்தாளர் நிமிஷாவில் என்னோட வந்து முன்னாள் தலைமை ஆசிரியர். படித்தவரா? அவங்களை பார்த்தது. ஒவ்வொரு பையனும் வந்து கணினி டெலிமலை எல்லாமே செய்வாங்க. 1ஆம் ஸ்க்ராட்சு அது எல்லாமே செய்வாங்க. மைக்ரோபீட் வரைக்கும் ரோபோட்டிக் கிளாஸ் தான் நடத்துவோம். எத்தனை கம்ப்யூட்டர் இருக்கு? ஒவ்வொரு பையனுக்கும் இருக்கு. டீச்சர்ஸ்க்கு 5 இருக்கு. அந்த வெச்சு பாடம் எல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குப்பா. ஓகே. அப்படிங்களாமா? ஓகே. 2ஆம் கணினி இருக்கு. குட் பாய். நல்லா படிக்கணும். இவங்க வந்து சொந்தமாக வந்து இந்த ஸ்க்ராட்சில் வந்து ஒரு 10 மாணவர்கள் இருக்காங்க. சொந்தமாக படத்தெல்லாம் போட்டு நடமாடுற மாதிரி சொல்லி கதைலாம் தயாரித்து. வெரி குட். நல்ல ப்ரொடக்ஷன். செஞ்சிருக்கியா? ஏற்கனவே மினிமைஸ் பண்ணிருக்கோமா? அது மினிமைஸ் பண்ணுங்க. இப்போ இந்த வயசுல இவ்வளோ கிளவர். வெரி குட். நல்ல ப்ரோக்ராம். எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு. மினிமைஸ் பண்ணிருக்கோம். அது அதெல்லாம் அவங்களே செஞ்சது. கார்ட்டூனில் பறக்கிற மாதிரி.
இந்த படமெல்லாம் அதே போட்டுது. அவங்களுக்கு இது பண்ணுங்க, ஒரு கேம் செஞ்சுருக்காங்க, போயிட்டு எல்லாத்தையும் சாப்பிடலாம். இல்லை அவங்களே சொந்தமாக கிரியேட் பண்ணிடுவாங்க. தனிப்பட்ட கவனம் இருக்குது, ரொம்ப நல்லது. இதான் ரொம்ப இது. என்னம்மா அப்பா உன் பேர் என்ன? கவிதா, கவிஸ்ரீ, நல்ல பேர் தமிழ். உன் பெயர்? கவினேஷ். இருக்கிற ஒரே பேர் இருக்கு காவியா. ரெண்டாம் ஆண்டுனா பிரைமரி 2, பிரைமரி 2 தான். ரொம்ப கிளவர். பேத்தியோட கிளவராக இருக்கு எல்லாம், பேரங்களோட கிளவர். ஒரு நாள் வந்து சத்து டெலிமா கொண்டு வருவாங்க, அப்புறம் நீராம் போயிடுவாங்க. மறுநாள் வந்து மாற்றிக்கணும், ஸ்விட்ச் பண்ணுவோம். ஸோ பிள்ளைங்க வந்தோடனே இப்போ 4-5-6னா காலைல வந்தோடனே இங்கே தான் இருப்பாங்க, லேப்டாப் எடுத்துருவாங்க. அந்த கையோட 7 மணிக்கு வராங்க, 7 மணிக்கெலாம் லேப்டாப் எடுத்துருவாங்க. எல்லாம் பண்ணிக்கலாம். எல்லாம் முஸ்லீம் பிள்ளைங்க எல்லாம் இருப்பாங்க, இல்லை கிறிஸ்தவங்களும் இந்துக்கள் தான் இருக்காங்க, முஸ்லீம் பிள்ளைங்க இருப்பாங்க. அப்போ அவங்க வந்து யோகாலாம் செய்வாங்களா? யோகா பயிற்சி தானே, அது இல்லை எங்கள் நாட்டில் வந்து ஓம்னு ஆரம்பிக்கிறதுனால நம்ம அதெல்லாம் சொல்ல, நம்ம உங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கிங்க. பார்த்தா எனக்கு ஒரு குடும்பம் மாதிரி இருக்குது. இப்போ டீச்சரு எல்லோரும் நல்லா குடும்பம் மாதிரி அப்ரோச், அதனால் பிள்ளைங்க கற்றுக்குவாங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ஓகே பாய். ஓகே பாய், ரொம்ப நன்றி, வணக்கம். ஓகே. குட். வாங்க போட்டோம் போட்டோம். ஓகே ஓகே. இது வந்து 1ஆம் ஆண்டு பையன், தமிழ் மொழி பாடம் இருக்குது. ஸோ நம்ம வந்து கொஞ்சமாக இந்த மாதிரி ஐசிடியை வச்சு தான் நம்ம வல்லினம் கற்றுக்கணும். இது 1ஆம் ஆண்டு ஒரே பையன் இப்படி தான் இருப்பாங்க. நல்ல பிள்ளை, படிக்கணும். ஓகே குட். 1ஆம் ஆண்டு. கொஞ்சம் பாருங்க. ஓகே. உங்க பேர் என்ன? எந்த காலேஜ் படிச்சீங்க? என்ன பேர்? என்ன? ஓகே. இப்போ நல்லா இருக்கு. இவ்வளோ பேர் வந்திருக்கிறோம். ஓகே ஓகே. படித்தேன். நல்ல பிள்ளை, உனக்காக எவ்வளோ பேர் இவ்வளோ பேர் செய்கிறாங்களே, நீ படிக்கணும். படித்து கிளவராக டாக்டர் ஆகணும். உன்னால் முடியும். 5ஆம் ஆண்டு இவன் வேறு யாரும் வரலன்னு இவன் ஒருத்தன் தான் இருப்பான். ஒருத்தருக்காக ஸ்கூல் இருக்கும், பிள்ளை இல்லை, ஸ்கூல் இருக்கும், வாத்தியார்லாம் இருப்பாங்க. ஆனால் இவன் போயிட்டானா படிக்கணும். அடுத்த இன்டேக் அடுத்த ஆண்டுக்கு வந்தாச்சு. கேரளான் சுங்கர் 10 என்கிற தமிழ் பள்ளியில் ஒரே ஒரு மாணவனுக்காக ஒரு ஆசிரியர் தனிப்பட்ட முறையில் எவ்வளவு அன்போடு சொல்லிக் கொடுத்து, அந்த ஒரு மாணவனுக்காக இந்த ஸ்கூலு, ஒரு மாணவனுக்காக பல ஆசிரியர்கள், பல வசதிகள். அதற்கு இந்த பையன் வந்து எங்களுக்கு பிரதிபலனாக படித்து ஒரு டாக்டராக வரணும், இன்ஜினியராக வரணும், ஒரு பிரைம் மினிஸ்டராக வரணும். ஏன்னா உனக்கு வந்து அவ்வளோ முதலீடு பாரு ஒருத்தருக்காக. ஸோ நீ தமிழ் வந்து உடம்புல இருக்கும், நீ முன்னேறி வருவேன். வாத்தியாருக்கு நன்றி சொல்லணும். மாதா பிதா குரு தெய்வம். ஸோ எல்லாம் நல்லபடியாக இருக்கணும். ஓகே, ரொம்ப நன்றிங்க, வணக்கம். ஓகே, நீ பேச மாட்டேற. உன் பேர் என்ன? ஏடன். நல்லா இருக்கும் ஏடன், கிளேவர். இந்த பையன் ஏடன் அன்பான பிள்ளை. அடுத்த தடவை வரும்போது உனக்கு சில பரிசு பொருட்கள்லாம் கொண்டு வருவோம். வர முயற்சிக்கிறோம் நிச்சயம். ஓகே பாய். இங்கே வந்து என்ன செய்வோம்னா, இப்போ பர்த்டேனா பிள்ளைங்களுக்கு பர்த்டே வைக்கிறோம், பர்த்டே ஃபங்க்ஷன், டீச்சர்ஸ்க்கு எல்லாம். அதனால அந்த பேனர் அப்படியே இருக்கும். அந்த மேசை எடுத்து வச்சு கேக் வெட்டுறது எல்லாம் இங்கே செய்வோம். குரூப் யாருமே என்னன்னா பதிவு மிக்க ஆசிரியர்.
ஒரு அன்பான ஆசிரியர். நல்லது நடந்துருமா இருக்குது. போகும்போது நேஷ்னல் லாங்குவேஜ் பாஸ் பண்ணால் தான் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்படி ஒரு நிலைமை இருக்குது. அப்போ நான் ஸ்டாண்டர்ட் படித்து பாஸ் பண்ணேன். பத்தாம் தலைவர் அப்புறம் மலாய் ஆசிரியர்களே எனக்கு கீழே இருப்பாங்க. மலாய் என்ன செய்வாங்க, கிளாஸ் தான் யூஸ் பண்ணுவோம். அது தேவானு இங்கே லைப்ரரி. இப்போ என்னன்னா புத்தகம் அங்கே கொண்டு போய் பிள்ளைங்களை வச்சு நாங்கள் இப்படி போயிடும். புண்ணியவான் உங்களுக்கு நன்றி. ஒரு இந்த மாதிரி வாய்ப்பு உங்களுக்கு ரொம்ப நன்றி எல்லாருக்கும். வணக்கம். இது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நேரம். நாங்கள் வந்து நீண்ட காலமாக கிடாவுக்கு பூஜாங் பள்ளத்தாக்கில் போய் ராஜேந்திர சோழன் காலடி வைத்த இடத்த பார்க்கணும்னு காத்துக்கிட்டோம். ஆனால் அது இன்னைக்கு தான் சரி வந்தது. அங்கே பூஜாங் பள்ளத்தாக்குக்கு போயிட்டு திரும்ப இந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்தோம். சுங்கைபத்து தமிழ் பள்ளி. இது ரொம்ப அருமையான ஒரு பள்ளி. கட்டடம்லாம் வசதிகள்லாம் நிறைய இருக்குது. பிள்ளைகள் தான் படிக்கிற பிள்ளைகளோட எண்ணிக்கை கொஞ்சம் குறைவாக இருக்குது. அதை கேட்கும்போது வருத்தமாக இருக்குது. ஆனால் மற்றபடி இவ்வளோ வசதிகள் நிறைந்த தமிழ் பள்ளிக்கூடங்களை, இவ்வளோ குறைந்த பிள்ளைகள் உள்ள ஒரு பள்ளிக்கூடத்துக்கு கூட இத்தனை வசதிகளை கொடுத்து அரசாங்கம் ஊக்குவிப்பது, அரசாங்கம் தினமாக ஊக்குவிப்பது எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது. ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒரு லேப்டாப் இருக்குது என்ற வகையில் வந்து கேட்குறதுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. நான் வந்து முதல்ல ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் இங்கே உள்ள ஒரு தமிழ் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது ஒரு கம்ப்யூட்டர் தான் ஒரு வகுப்பில் இருந்தது. எல்லா பிள்ளைகளும் உட்காந்துக்கிட்டு அதிசயமாக அந்த கம்ப்யூட்டரை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஒவ்வொரு பிள்ளையும் லேப்டாப் வச்சு படிக்கிற ஒரு சூழ்நிலை வளர்ந்துருக்குன்னு பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. உள்ளபடியே நல்ல வேளை இந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்தோம். இப்போ உள்ள நிலவரத்தை தெரிஞ்சு விடுவதற்கு வாய்ப்பு. ஆனால் இந்த 1ஆம் வகுப்பில் ஒரு பிள்ளை தான் இருக்குது. அதற்கு பிறகு இது நம்முடைய பள்ளி தொடர்ந்து இயங்குவதற்கு பிள்ளைகள் சேரணும் அடுத்த ஆண்டெல்லாம். அதுக்கு தமிழ் பள்ளிக்கூட ஆசிரியர்கள், சமூக தலைவர்கள் எல்லாரும் முயற்சி எடுக்கிறார். ஒரு 10-15 பிள்ளைகளை சேர்க்க முடியும்னு நான் நம்புகிறேன். அது மாதிரி நடக்கணும்னு உள்ளபடியே வேண்டிக்கொள்கிறேன். அந்த ஒரு பிள்ளைக்காக எவ்வளவு கவனிப்பு, எவ்வளவு இது மூலாதாரம், அர்ப்பணிப்பு. அந்த பையனுக்கு வந்து ஆசிரியர் மீது காலம்புற அன்பு இருக்கும், பாசம். அவர் தான். ரொம்ப மிக்க நன்றி. ரொம்ப நன்றி. உங்கள் பேர் என்னங்க? யோகிதா. யோகிதா. வணக்கம் யோகிதா அவர்களே. வணக்கம். இந்த ராஜு வந்து இப்போ இந்த மகிழ்ச்சி பயணம் ஒரு பெருமைமிக்க பயணம், பயனுள்ள பயணம். ரொம்ப மகிழ்ச்சியான பயணம். ஆனால் அவங்க சொல்லியிருக்காரு, இந்த 1ஆம் வகுப்பு பையன் முடிஞ்சதோடு இந்த பள்ளிக்கூடம் நம்ம செயல்பாட்டை முடிக்கக்கூடாது, நிறைய பிள்ளைகளை சேர்க்கணும், முயற்சி செய்யணும், ஆசிரியர்களும் சமூகம்னு சொல்லியிருந்தேன். நிச்சயம். மியூசிக்கா? இசைக்கல்வி. இதான் நாங்கள் கருவாடு வாங்க வந்த இடம். இந்த ராஜு இப்போ எங்கே வந்துருங்க திரும்பவும்? இது வந்து இப்போ தஞ்சோங் டாவாய் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம். கடல் கரைக்கு பக்கத்தில் உள்ள ஒரு பகுதி. கடலில் பக்கத்துலன்னா உங்களுக்கு தெரியும், மீன் தான் முக்கிய தொழிலாக இருக்கும். இந்த மீனை கருவாடாக்கி விற்கிறது. இங்கே இந்த பலவிதமான கருவாடு இருக்குன்னு சொன்னாங்க. நெத்தி கருவாடு, குடுவா கருவாடு போன்ற கருவாடு. அதை பார்த்து கொஞ்சம் வாங்கிட்டு போகலாமா? இங்கே வந்துருக்கோம். நல்லா வாங்குவோம். வாங்குறதுக்கு நம்மளோட வீட்டுக்காரங்களாம் வந்திருக்காங்க. தமிழ் இல்லை. ஓகே. ஓகே. இதான் கருவாடு. ஓகே. ஓ, நீங்களே கருவாடு. ஓகே. இந்த மீனை ரொம்ப சுவையாக பெருட்டுவாங்க வீட்டில். இது சென்னாங்குடி. மிளகா வறுத்துட்டு
இது Ini. விலை போட்டிருக்கு போல இருக்கு. ஓ 24. Ini. 24. Bagi setengah kilo ni. Oh. Bukan lihat dah ni. Ini ikan Malaysia punya lawannya, tak lihatnya bukan siamnya. Bagi setengah kilo. Ha, ini Malaysia punya. Nak mana pula? Bagi plastik. Luang tak? Murah. Ini beg tengah kilo. oh Dia berapa ke? Ini tengah kilo. Kilo besar. Sedap. Ini dia. ஓகே Dia dah orang. Dia orang. Apa bawa? Pokok sotong tu dah. Okey. Paket 200 dia ada 4 kilo dalamnya. சுந்தராஜ் அவர்களே, நீங்கள் சும்மலே கரோடு வந்துட்டீங்க. ஆமாம், வேறு வழி. ரொம்ப மலிவாக இது மலைப்பாக இருக்குது, ஆமாம், மலிவாகவும் இருக்குது. இதாக இருக்கு. இது திரு சுந்தரராஜ் சொன்ன போல் மலிவாகவும் இருக்குது, மலைப்பாகவும் இருக்கிறது. மலை போல் குவிந்திருக்கின்றன கருவாடு வகைகள். என்ன வாங்குறாங்கன்னு தெரியல. மலை போல் குவிந்திருக்கு கருவாடு வகைகள். ஓகே, 16. இப்பொழுது நாங்கள் வந்து கருவாடு வாங்க வந்திருக்கோம். இந்த கருவாடு எங்கேருந்து வருது தெரியுமா? நீங்கள் வந்து கடற்கரை பக்கத்தில் இருக்கீங்க. அப்படி பாருங்கள், கருவாடு அப்படியே திரும்பினா கடற்கரை. இங்கே வந்து கடற்கரை வந்து மிகவும் பக்கத்திலே இருக்குது. அதனால் அவங்க உடனடியாக மீன்களை பிடித்து வந்து உடனே அதை இங்கே விற்கிறதுக்கு வாய்ப்பாக இந்த கட்டடத்தை கட்டியிருக்காங்க. ரொம்ப நன்றாக இருக்கிறது. இதோ நீங்கள் பார்க்கலாம், ஒரு மீன்பிடி படகு சென்று கொண்டிருக்கிறது. சுந்தரராஜ் அவர்களே, கடற்கரை பார்த்தீங்களா? பக்கத்திலே கடல் கடல் கருவாடு. இன்னும் நிறைய வாங்கியிருக்கிறாரு நம்ம நண்பர். Ini berapa satu ni? RM10. Ya, rokok ikan tamban. ஓகே, இப்படி ஃபுல்லாக ஓகே. இப்போது இது கொடுவா கருவாடு எடுக்கிறாங்க போல இருக்கு. ஸோ கொடுவா கருவாடு மலாயில் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அப்புறம் சிராஜுவா தேடி வந்து கேட்டால் அதான் செஞ்சு பூரா ஒன்று. கூறாவும் இனி கூறாவும் கவலை கருவாட்டை ஆய்ந்து எடுக்கிறாங்க. Mana ini? Oh, udang. Udang ada? Udang berapa? Udang. அம்மாவே வாயே அம்மா வருது. இன்னைக்குதா என்னது? ஆமாம். சுந்தரராஜ் அவர்களே, இப்போ வந்து தேங்காய் சாப்பிட்றீங்க. இளநீ சாரி, இளநீ கருவாடு
கருவாடு வாங்க போய் இப்போ இளநீ. ஆமாம். ஓகே. அந்த சூடு ஏறி சூட தணிக்கும். சுட தண்ணி. இல்லை சாப்பிட்டேன். இப்போ தான் புண்ணியவான் கொடுத்தாரு. ஓகே. Cantik lah gambar. Cantik. Cantik maknanya cantik lah. Cantik. தேங்காய் வடித்து போட சொல்லுங்க. Bila minum itu isi macam minum macam apa? இப்போ சுங்கை பட்டாணியில் வந்து நம்ம தேங்காய் குடிக்கிறோம். ரெண்டாவது தேங்காய் அது. புண்ணியவான், இந்த கதையை பற்றி சொல்லுங்களேன். என்ன இந்த இடம் நீங்கள் சொன்னீங்க? ஜாலான் சிக்ராட். இது எதுக்கு பிரபலம்? இது வந்து ஜாலான் சிக்ராட் வந்து இந்தியர் வணிகம் நடக்கிற முக்கியமான இடம் சுங்கைப்பட்டாணியில். இந்தியர் வணிகத்துறையில் உள்ள இந்தியர்கள் நிறைய பேர் இருக்காங்க. உணவு கடை இருக்குது, துணி கடை இருக்குது. இங்கே தான் காந்தி ஹால் இருக்குது. காந்தி ஹால் வந்து முக்கியமான டேவான். இங்கே மண்டபத்தில் கல்யாணம் நடக்கும், மீட்டிங்கெல்லாம் போகிற மண்டபம் இருக்குது. எல்லாம் இந்தியர்லாம் சேர்ந்து கட்டின மண்டபம் அது. அது ஒரு முக்கியமான அடையாளம் இன்றைக்கு சுங்கைப்பட்டாணியில். மற்றபடி இது முக்கியமான தெரு ஜாலான் சிக்ராட். இந்த தெரு பேர் ஜாலான் சிக்ராட். ஓகே. கோயில் இங்கே தான் இருக்குது. கோயிலுங்களும் அங்கே இருக்குது. சரி, நம்ம நண்பர் பாக்கியராஜ் அவர்கள் வந்திருக்கார். நீங்கள் பாருங்கள், நீங்களே ஒத்துவீங்க. ஒரு பாக்கியராஜ் மாதிரி இருப்பார். ஊந்துருப்பார். இப்போ வந்து நம்ம ஒரு இந்திய உணவு கடைக்கு வந்திருக்கோம் சாப்பிட. ஓகே. சைவம் இருக்கு. தேர்ந்தெடுத்து சாப்பாடு தேர்ந்தெடுத்து. ஓகே, நல்லா தேர்ந்தெடுத்துக்கிறோம். அதுலேயே வச்சு சைவம் எனக்கு. ஓகே, சைவம் எனக்கு. இது கோழி பெரட்டல், கோழி வறுவல், ஆடு, ஈக்காம்பளிஸ் இங்கே இருக்கு, முட்டை சம்பார். இது ஆடா? கடைசியில் உள்ளது ஆடு. மசாலா தான் இருக்கு பாருங்கம்மா. பொரியல் இருக்கு, வெள்ளரிக்காய் இருக்கு. இது இப்போ கீழே இது புடலங்காய், இது பீட்ரூட், பாவக்காய். அம்மா வேற என்னம்மா? வந்து சுங்கை பட்டாணியில் வந்து ஒரு பிரபலமான உணவு கடையில் இருக்கிறோம். இங்கே சைவ சாப்பாடு இருக்குது, பின்னாடி பார்க்கலாம். சைவம். மற்றபடி நண்பர்கள்லாம் அசைவம் சாப்பிடுவாங்க. ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லாரும் அடுத்த இடம் வரும்போது அம்மா உங்களுக்கா? சரி, ஓகே. புடலங்காவா? சைட்டே ஊற்றுறேன். ஓகே. போதும். சாம்பார் வருவாங்க. ஓகே. பீட்ரூட் இருக்கு, கத்திரிக்காய் இருக்கு, கோழி வறுவல், ஆடு ஆடு ஆடு. சுந்தரராஜ், உணவு எப்படி இருக்கு? இப்போ சுங்கை பட்டாணியில் வந்து
அருமையான ஒரு சாப்பாடு கடை, சுத்தமான சாப்பாடு, நம்ம உணவுக்கு பஞ்சமே இல்லை. பஞ்சமே இல்லை. எல்லாம் சாப்பிட்டீங்களா? எப்படி சாப்பாடு நல்லா இருந்துச்சா? ஓகேயா? அன்றைக்கி கொஞ்சம் இல்லை, கொஞ்சம் மழை rest தூரிக்கிட்டு எடுத்து இருக்கு. ஆனால் போகிற இடம் கிட்ட தான் இருக்குது. பார்ப்போம் எப்படின்னு. இதுதான் சுங்கை பட்டாணியில் ஒரு பிரதான சாலை. இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம். நாங்கள் அதாவது தமன்குலாடி என்று சொல்லக்கூடிய மாரியம்மன் கோயில் தான் இதுக்கு பெயர் சொல்கிறாங்களாம். அதாவது இது உள்ளுக்கு எல்லா கடவுளர்களுக்கும் கோயில்கள் இருக்குன்னு ஒரு புண்ணியவான் சொன்னார். இப்போ உள்ளே போய் பார்த்தா சரி, பார்ப்போம் இந்த கோயில். இவர் தான் அந்த அந்த கோயிலை பற்றி சொன்ன புண்ணியவான். இவர் தான் இந்த புண்ணியவான். ஓகே ஓகே. ஓ, புதுக்காருக்கு அர்ச்சனை. ஓகே. அவங்க 2 பேரும் அப்படின்னா போதும். ஓகே ஓகே, ரெடி. இங்கே பாரு. ஓகே. अंबिकाय महावांगनाम्बिकामुद्रये महावां देव्ये महावांगमाये महावां देवाये महावां महावां जये हरिये महावां जये महावां Namah Shivaya, 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 Namah Shivaya. Namah Shivaya, Namah Shivaya, Namah Shivaya, Namah Shivaya, Namah Shivaya,
Namah Shivaya.